There, good morning. குட் மார்னிங் சிஸ்டர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. குஷி குஷியா இருக்கீங்களா? டபுள் குஷியா இருக்கேன் சிஸ்டர். சூப்பர், வெரி குட். இன்னைக்கு அப்பா ஒரு சூப்பர் முரளி கொடுத்துருக்காரு. ஓகே, வரதானம் ஸ்லோகனும் சூப்பரா இருந்துச்சு. சரிங்க சிஸ்டர், பார்க்கலாம். அதுலயும் குறிப்பா வார்த்தைக்கான ஸ்லோகன் கொடுத்திருந்தாரு. எப்போ உங்க வார்த்தை சுப பாவனை நிறைந்த வார்த்தைகளாகவும் ஆத்ம உணர்வுல இருந்து பேசக்கூடிய வார்த்தைகளாகவும் இருக்கணும். அப்பதான் அந்த வார்த்தைகள் சக்திசாலியா இருக்கும்னு சொல்லியிருக்காரு. சரிங்க சிஸ்டர், அதை பார்க்கலாம் இப்ப. அப்பாவோட இனிமையான மகா வாக்கியங்களை கேட்போம். இன்னைய டேட்டு 8/1/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். ஓம் சாந்தி. இனிமையான குழந்தைகளே, தந்தையின் ஸ்ரீமத் உங்களுக்கு 21 பிறவிக்கான சுகம் கொடுக்கிறது. இந்த அளவிற்கு தனிப்பட்ட வழியை தந்தையை தவிர வேறு யாரும் கொடுக்க முடியாது. நீங்கள் ஸ்ரீமத் படி நடந்து கொண்டே இருங்கள் அப்படின்னு ஸ்ரீமத்தை எப்படி நடந்தா அதனால என்ன நமக்கு கிடைக்குது அப்படிங்கறத புரிய வைக்கிறதுக்கு அப்பா சமிக்கை கொடுத்துருக்காங்க பிரதர். ஆமா, ஸ்ரீமத் மூலமா நீங்க 21 பிறவிக்கான சுகத்தை அடையிறீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப இது போல தனிப்பட்ட வழிய வேற யாரும் கொடுக்க முடியாது தந்தையை தவிர. அப்ப தந்தையின் வழி தனி வழி அப்படின்னு சொல்றாரு. தனிப்பட்ட வழி. அப்ப நீங்க எப்பவும் ஸ்ரீமத் படி நடந்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஸ்ரீமத்ங்கிறது உயர்ந்த வழி, உயர்ந்த இடத்துக்கு போறதுக்கான உயர்ந்த வழிய பாபா சொல்றாரு. அதுபடி நடந்தீங்கன்னா 21 பிறவிக்கான சொர்க்கத்தின் ராஜ்யம் கிடைக்கும், இந்த சுகம் கிடைக்கும் அப்படிங்கிறார். ஓகே பிரதர். அப்பா கேள்வி கேட்கறாங்க. தனக்குத்தானே ராஜ்ய திலகம் கொடுத்துக் கொள்வதற்கான எளிய முயற்சி என்ன? தனக்குத்தானே ராஜ்ய திலகம் இட்டுக் கொள்வதற்கான எளிய முயற்சி என்ன அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க அப்பா. பதில, தனக்குத்தானே ராஜ்ய திலகம் கொடுத்து இட்டுக் கொள்வதற்கு தந்தையிடமிருந்து என்ன போதனைகள் கிடைக்கிறதோ அதன்படி நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். இதில் ஆசீர்வாதம் அல்லது கருணைக்கான விஷயம் எதுவும் கிடையாது. 2வது பாயிண்ட், தந்தையை பின்பற்றுங்கள், மற்றவர்களை பார்க்கதீர்கள், மன்மனாபவ. இதன் மூலம் தனக்குத்தானே திலகம் கிடைத்து விடுகிறது. படிப்பு மற்றும் நினைவு யாத்திரையின் மூலம்தான் நீங்கள் யாசிப்பவரிடமிருந்து, அதாவது பிச்சைக்காரனிடமிருந்து இளவரசன் ஆகிறீர்கள் அப்படின்னு பதில் சொல்லியிருக்காங்க. படிப்புக்காக சொல்றாரு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தந்தை கிட்ட இருந்து என்ன போதனை கிடைக்குதோ அதன்படி நீங்க நடந்து கொண்டே இருக்கணும். ராஜ்ய திலகம் வேணும்னா அப்ப அதுபடி நடந்துட்டே இருக்கணும். இதெல்லாம் ஆசீர்வாதத்துக்கோ கருணை காட்டுவதற்கான விஷயங்கள்லாம் இல்ல அப்படிங்கிறாரு. 2வது பாயிண்ட், நீங்க தந்தையை பின்பற்றி நடக்கணும், ஃபாலோ ஃபாதர் செய்யணும், மற்றவர்களா பார்க்க கூடாது. மன்மனாபவ, இந்த ஒரு மந்திரத்தின் மூலமா தான் உங்களுக்கு அந்த ராஜ்ய திலகம் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்றாரு. நீங்க இந்த படிப்பு மற்றும் நினைவு யாத்திரையின் மூலமா தான் பெக்கர் டு பிரின்ஸ் ஆகுறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிங்க சிஸ்டர், அடுத்து ஓகே பிரதர், ஒரு பாடல் வந்திருக்கு, பக்தி பாடல். ஓம் நம சிவாய. ஓம் சாந்தி. எப்பொழுது பாபா மற்றும் தாதா ஓம் சாந்தி என்று கூறுகிறார்களோ அப்பொழுது 2 முறை கூட கூற முடியும். ஏனெனில் இருவரும் ஒருவரிடமே இருக்கின்றனர். ஒருவர் அவ்யக்தமானவர், மற்றொருவர் வியக்தமானவர். இருவரும் ஒன்றாக இருக்கின்றனர். இருவரின் ஓசைகளும் ஒன்றாகவே இருக்கிறது. தனித்தனியாகவும் இருக்கும். இது ஒரு ஆச்சரியமானதாகும். பரம்பிதா பரமாத்மா இவரது சரீரத்தில் அமர்ந்து ஞானம் கூறுகின்றார் என்பது உலகத்தினர் யாருக்கும் தெரியாது. இது எங்கும் எழுதப்படவும் இல்லை. தந்தை கல்பத்திற்கு முன்பும் கூறியிருந்தார், இப்பொழுதும் கூறுகின்றார். நான் இவரது சரீரத்தில் பல பிறவிகளின் கடைசியில் பிரவேசம் செய்கிறேன். இவரை ஆதாரமாக எடுத்துக்கொள்கிறேன். கீதையில் சில கூற்றுகள் உண்மையானதாகவும் இருக்கிறது. நான் பல பிறவிகளின் கடைசியில், அதுவும் இவர் வானப்பிரஸ்த நிலையில் இருக்கும் பொழுது பிரவேசம் செய்கிறேன் என்பது உண்மையான வார்த்தையாகும். இவருக்காக எவ்வாறு கூறுவது சரியானதாகும்? இவ்வாறு கூறுவது சரியானதாகும். சத்தியுகத்தின் முதல் பிறப்பும் இவருடையது. பிரம்மபாபா அவர் சொல்றாரு. பிறகு கடைசியில் வானப்பிரஸ்த நிலையில் இருக்கிறார். அவரிடம்தான் தந்தை பிரவேசம் செய்கிறார். ஆக இவருக்குத்தான் கூறுகிறார். நான் எத்தனை பிறப்புகள் எடுக்கிறேன் என்பதை இவர் அறியவில்லை. சாஸ்திரங்கள் 84 லட்சம் பிறப்புகள் என்று எழுதிவிட்டனர். இவை அனைத்தும் பக்தி மார்க்கம் ஆகும். அந்த பிரம்மா பாபா உடல்ல சிவபாபா பிரவேசமாயிருக்காரு. அதனால 2 தடவை கூட ஓம் சாந்தின்னு சொல்லலாம். ஒரே உடல் தான் 2 ஆத்மா பிரவேசமாயிருக்குது. 2 ஆத்மா இருக்கிறதுனால 2 தடவை சொல்லலாம் அப்படிங்கிறாரு. இவருக்குள்ள சிவபாபா நமக்கு ஞானம் கொடுக்குறாரு அப்படிங்கிறது இந்த உலகத்துல இருக்க மனிதர்களுக்கு யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்றாரு. அடுத்து என்ன சிஸ்டர் சொன்னாரு? சாஸ்திரங்களை பத்தி சொன்னாரு. இவருடைய முதல் பிறப்பு பிரம்மா. ஆமா 84 பிறவிகளின்
லட்சம் 84 லட்சம் பிறவிகள் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க சாஸ்திரத்துல. ஆனா இவருடைய பிறப்பை பத்தி இவருக்கே தெரியாது. 84 பிறவிகள் தான் எடுக்கிறார் இவரு. இவர் தான் சத்தியுகத்துல முதல் இளவரசரா வந்தாரு, கிருஷ்ணனா இருந்தாரு, லட்சுமி நாராயணன் ஆனாரு, அப்புறமேல் இறுதியில இப்ப பிரம்மாவா மாறி இருக்காரு. மொத்தம் இது 84 பிறவிகள். 84 பிறவிகளின் விஷயம் தான் இந்த டிராமா. மொத்தம் 5000 வருஷம் தான் நடக்குது அப்படின்னு சொல்றாரு. இவர் பிரம்மா ஆகும்போது, வானப்பிரஸ்த நிலையை அடையும் போது இவருக்குள்ள நான் பிரதேசமாகி உங்களுக்கு ஞானம் கொடுக்குறேன் அப்படிங்கிறார். ஓகே சிஸ்டர். இதைத்தான் பக்தியின் வழிமுறை, அதாவது பக்தியின் கலாச்சாரம் என்று கூறப்படுகிறது. ஞான காண்டம் தனிப்பட்டது, பக்தி காண்டம் தனிப்பட்டது. பக்தி செய்து செய்து கீழ் இறங்கியே வந்தீர்கள். இந்த ஞானம் ஒரே ஒரு முறைதான் கிடைக்கிறது. தந்தை ஒரே ஒரு முறை அனைவருக்கும் சத்கதியை அளிக்க வருகிறார். பாபா ஒரே ஒரு முறை எதிர்காலத்தின் பிராப்தியை உருவாக்குகின்றார். எதிர்கால புது உலகிற்காகத்தான் நீங்கள் படிக்கிறீர்கள். புது ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்வதற்காகவே தந்தை வருகின்றார். அதனால்தான் இது ராஜயோகம் என்று கூறப்படுகிறது. இதற்கு மிகுந்த மகத்துவம் இருக்கிறது. பாரதத்தின் பழமையான ராஜயோகத்தை யாராவது கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகின்றனர். ஆனால் இன்றைய நாட்களில் இந்த சன்னியாசிகள் வெளிநாடுகளுக்கு சென்று கூறுகின்றனர், நாங்கள் பழமையான ராஜயோகம் கற்பிக்க வந்திருக்கிறோம் என்று. ஆக நாமும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் நினைக்கின்றனர். ஏனெனில் யோகத்தின் மூலம்தான் சொர்க்கம் ஸ்தாபனை ஆகிறது என்பதை புரிந்திருக்கின்றனர். தந்தை புரிய வைக்கிறார், யோக பலத்தின் மூலம் நீங்கள் சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆகிறீர்கள். தந்தை தான் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்திருந்தார். எப்படி ஸ்தாபனை செய்திருந்தார் என்பதை அறியவில்லை. இந்த ராஜயோகத்தை ஆன்மீக தந்தை தான் கற்றுக் கொடுக்கிறார். எந்த உலகாய மனிதர்களும் கற்றுக் கொடுக்க முடியாது. இன்றைய நாட்களில் கலப்படம், லஞ்சம் அதிகமாக இருக்கிறது அல்லவா? ஆகையால் தந்தை கூறியிருக்கின்றார், நான் பதித்தமானவர்களை பாவனமாக்கக்கூடியவன். பிறகு பதித்தமாக ஆக்கக்கூடியவரும் அவசியம் யாராவது இருக்கக்கூடும். இப்பொழுது நீங்கள் முடிவெடுங்கள், உண்மையில் இவ்வாறு இருக்கிறது அல்லவா? நான் வந்துதான் அனைத்து வேதம் சாஸ்திரங்களின் சாரத்தை கூறுகின்றேன். நான் தான் அனைத்து வேத சாஸ்திரங்களின் சாரத்தை கூறுறேன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா சன்னியாசிகள் ராஜயோகம், பழமையான ராஜயோகத்தை நாங்க கற்பிக்கிறோம்னு சொல்றாங்க. அவங்களால அந்த பழமையான ராஜயோகத்தை கற்பிக்க முடியாது. அந்த ராஜயோகத்தை பரமாத்மா தந்தையால மட்டும்தான் கற்பிக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. இந்த உலகாய மனிதர்களால இந்த விஷயங்கள்லாம் புரிஞ்சுக்க முடியறது இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவங்க எதனால அப்படி ராஜயோகம் கற்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, புரிஞ்சிருக்காங்க யோக பலத்தாலதான் சொர்க்கம் ஸ்தாபனை ஆகுன்ற விஷயத்த மட்டும் புரிஞ்சிருக்காங்க. ஆனா உண்மையிலே அவங்க வந்த சமயத்துல சொர்க்கம் ஸ்தாபனை ஆகிறது கிடையாது. தந்தை சங்கமயுகத்துல ராஜயோகம் கற்பிக்கும் போதுதான் சொர்க்கம் ஸ்தாபனை ஆகுது அப்படின்னு சொல்றாரு சிஸ்டர். ஞான காண்டம் வேற, பக்தி காண்டம் வேற. சன்னியாசிகளுடையது பக்தி காண்டம், தந்தையினுடையது ஞான காண்டம் அப்படிங்கிறார். இதனை தந்தை தான் கொடுக்கிறார். தந்தை உங்களுக்கு சத்கதி கொடுப்பதற்காக என்ன ஸ்ரீமத் கொடுக்கின்றாரோ அது அனைத்தையும் விட மிக தனிப்பட்டதாகும். இந்த தந்தை அனைவரின் உள்ளத்தையும் கொள்ளை கொள்ளக்கூடியவர். எவ்வாறு அந்த ஜட தில்வாலா கோயில் இருக்கிறதோ அதே போன்று இது சைத்தன்ய தில்வாலா கோயிலாகும். நம்மள சொல்றாரு அப்பா, சைத்தன்ய தில்வாலா கோயிலாகும். உங்களது மிக சரியான நடத்தைகளின் சிலைகள் தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் உங்களது நடத்தைகள் மாறிக்கொண்டிருக்கிறது. அனைவரும் சத்கதி அளிக்கும் தில்வாலா, அனைவரின் துக்கத்தையும் நீக்கி சுகம் கொடுக்கும் தில்வாலா தந்தை கிடைத்திருக்கிறார். எவ்வளவு உயர்வாக பாடப்பட்டிருக்கிறது. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான் சிவனின் மகிமையாகும். சித்திரங்களின் சங்கர் போன்றோரின் முன்னால் கூட சிவனின் சித்திரத்தையும் காண்பித்திருக்கின்றனர். உண்மையில் தேவதைகளின் முன் சிவனின் சித்திரம் வைக்க கூடாது. அவர்கள் பக்தி செய்வது கிடையாது. அதாவது தேவதைகள் முன்னாடி அவங்க பக்தி செய்வது கிடையாது அப்படின்னு இருக்காங்க. தேவதைகள் பக்தி செய்வது கிடையாது, சன்னியாசிகளும் செய்வது கிடையாது. அவர்கள் பிரம்ம ஞானி, தத்துவ ஞானிகள். எவ்வாறு அந்த ஆகாயம் ஒரு தத்துவமோ அதே போன்று அந்த பிரம்மமும் தத்துவமாகும். அவர்கள் தந்தையை நினைவு செய்வதே கிடையாது. அவர்களுக்கு இந்த மகா மந்திரமும் கிடைப்பது கிடையாது. இந்த மகா மந்திரத்தை தந்தை இந்த சங்கம யுகத்தில் வந்துதான் கொடுக்கின்றார். அனைவருக்கும் சத்கதி கொடுக்கும் வல்லல் ஒரே ஒரு முறை மன்மனாபவ இந்த மந்திரம் கொடுக்கின்றார். தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, தேகம் மற்றும் தேகத்தின் அனைத்து தர்மத்தையும் தியாகம் செய்து தன்னை அசரீரி ஆத்மா என்று புரிந்து கொண்டு தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள். எவ்வளவு எளிதாக புரிய வைக்கின்றார். ராவண ராஜ்யத்தின் காரணத்தினால் நீங்கள் அனைவரும் தேக அபிமானிகளாக ஆகியிருக்கிறீர்கள். இப்பொழுது தந்தை உங்களை ஆத்ம அபிமானிகளாக ஆக்குகின்றார். சொல்லிருந்தேன் சிஸ்டர். அந்த தில்வாலா கோயிலை பத்தி சொல்றாரு. அது ஜட தில்வாலா கோயில் எப்படி அங்க மதுபன்ல உருவாக்கப்பட்டிருக்குதோ அதே போல சென்டர், அதாவது
மதுபன்ல, அதாவது அந்த ஹால் இருக்கு இல்லையா, வந்து பாபா வரக்கூடிய ஹால், அது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது சைத்தன்யமான தில்வாலா கோயிலா இருக்குது. அங்க கீழே தபஸ்யா செய்து மேல சொர்க்கத்துல கூரையை காமிச்சிருக்காங்க. அதே போல இங்க தபஸ்யா செஞ்சுட்டு இருக்கேன், நாளைக்கு சொர்க்கத்துக்கு போக போறீங்க அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் தேவதைகளுக்கு முன்பு கூட, அதாவது சிவலிங்கத்துக்கு முன்பு தேவதைகளின் சிலையை வைக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா தேவதைகள் ஒருபோதும் பக்தி செய்வது கிடையாது, பக்தியே அங்க கிடையாது சொர்க்கத்துல அப்படிங்கறதுக்காக சொல்றாரு. பக்தி செய்யும் போதுதான் சிவலிங்கத்தை உருவாக்கி பூஜை செய்துட்டு வந்தோம், அதனால அப்படி வைக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அடுத்து தந்தை ஒரு முறைதான் வாராரு, அப்பதான் உங்களுக்கு இந்த மன்மனாபவங்கிற மந்திரத்தை கொடுக்கறேன். இந்த மந்திரத்தை கொடுத்துதான் என்ன வாக்குறேன்னு சொன்னார் சிஸ்டர்? சொர்க்கத்துக்கு அதிபதி ஆக்குறேன்னு சொன்னாரா? ஆமா, இந்த 1023 மந்திரம் கொடுக்கின்றார். இந்த சங்கமயத்திலாம் வந்து அனைவருக்கும் சத்கதி கொடுக்கும் வள்ளல் ஒரே ஒரு முறை வந்து மன்மனாபவ என்ற மந்திரம் கொடுத்து சத்கதி கொடுக்கறேன்னு சொல்றாரு. சத்கதி, ஓகே 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 சிஸ்டர், சத்கதி கொடுக்கறேன்னு சொல்றாரு. ஓகே ஓகே சிஸ்டர், அடுத்த வாசம். எவ்வளவு எளிதாக புரிய வைக்கிறார். ராவணராஜ்யத்தின் காரணத்தினால் நீங்கள் அனைவரும் தேக அபிமானிகளாக ஆகியிருக்கிறீர்கள். இப்பொழுது தந்தை உங்களை ஆத்மா அபிமானிகளாக ஆக்கிறார். தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தையாகிய என்னை நினைவு செய்து கொண்டே இருந்தால், இது வந்து சங்கரன் அந்த தபஸ்யாக்கு சொல்றாரு. தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையாகிய என்னை நினைவு செய்து கொண்டே இருந்தால் ஆத்மாவில் பதிந்திருக்கும் கரைகள் நீங்கிவிடும். சதோ பிரதானத்திலிருந்து சதோ ஆகின்ற பொழுது கலைகள் குறைந்து விடுகிறது அல்லவா. தங்கத்திற்கும் கேரட் என்ற அளவுகோல் இருக்கிறது அல்லவா. இப்பொழுது இந்த கலியுக கடைசியில் தங்கம் பார்க்கவும் முடிவது கிடையாது. கலியுக கடைசியில் தங்கம் பார்க்கவும் முடிவது கிடையாது. சத்தியுகத்தில் தங்க மாளிகைகள் இருக்கும். எவ்வளவு இரவு பகல் வித்தியாசம் இருக்கிறது. அதன் பெயரே பொன் உலகம். அங்கு கற்கள் செங்கல் போன்றவைகளுக்கு வேலையே கிடையாது. கட்டிடம் உருவாகிறது எனில் அதில் தங்கம் வெள்ளியை தவிர வேறு எந்த அசுத்தங்களும் இருக்காது. அங்கு விஞ்ஞானத்தின் மூலம் அதிக சுகம் கிடைக்கும். இதுவும் நாடகத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் விஞ்ஞானத்தின் கர்வம் இருக்கிறது. சத்தியுகத்தில் கர்வம் என்று கூற மாட்டோம். அங்கு விஞ்ஞானத்தின் மூலம் உங்களுக்கு சுகம் கிடைக்கும். இங்கு அல்ப கால சுகம், பிறகு இதன் மூலம் அளவற்ற துக்கமும் ஏற்படுகிறது. அணுகுண்டு போன்றவைகள் விநாசத்திற்காகவே உருவாகி கொண்டிருக்கின்றனர். அணுகுண்டு தயாரிப்பதற்கு மற்றவர்களுக்கு தடையிடுகின்றனர். பிறகு தான் உருவாக்கி கொண்டே இருக்கின்றனர். இந்த அணுகுண்டின் மூலம் நமக்குத்தான் மரணம் ஏற்படும் என்பதையும் புரிந்திருக்கின்றனர். ஆனால் யார் தூண்டுதல் கொடுக்கின்றனர்? எங்களால் உருவாக்காமல் இருக்க முடியவில்லை, அவசியம் உருவாக்கியே ஆக வேண்டும். விநாசமும் நாடகத்தில் பதிவாகி இருக்கிறது. எவ்வளவுதான் அமைதி பரிசு யாருக்காவது கொடுக்கட்டும், ஆனால் அமைதியை ஸ்தாபனை செய்யக்கூடியவர் ஒரே ஒரு தந்தை மட்டுமே. ஓகே சிஸ்டர், அந்த தபஸ்யா சொல்லியிருந்தாரு, அனைத்து தேக தர்மங்களையும் மறந்து தந்தை ஆகிய என் ஒருவனை மட்டும் நினைவு செய்தீங்க அப்படின்னா உங்களுடைய பாவ கர்மங்கள் அழிந்து போகும் அப்படின்னு சொல்றாரு. நீங்க உண்மையான தங்கமா மாறிடுவீங்கன்னு சொல்றாரு. அப்ப இங்க தங்கமா மாறுற காரணத்தினாலதான் சொர்க்கத்துல எல்லாம் தங்க செங்கற்களால வீடு கட்டுவீங்க அப்படின்னு சொல்றாரு. அங்க அந்த செங்கல் சிமெண்ட் அதெல்லாம் வச்செல்லாம் வீடு கட்ட மாட்டீங்க, தங்கம் வெள்ளி அதனால ஆன வீடுகள் தான் கட்டுவீங்க, அரண்மனை தான் அமைப்பீங்க அப்படின்னு சொல்றாரு. இங்க விஞ்ஞானத்தினால துக்கம் தான் இருக்குது, அங்க விஞ்ஞானத்தால சுகம் கிடைக்கும் உங்களுக்கு சொர்க்கத்துல அப்படிங்கிறாரு. ஆனா இங்க விஞ்ஞானத்தின் கர்வம் இருக்க காரணத்தினால இங்க அல்பகால சுகம் கிடைக்குது, கூடவே துக்கமும் ஏற்படுது. அணுகுண்டு போன்றவைகளையும் தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. இதை தயாரிக்கிறதுனால இறுதி நேரத்துல விநாசம் ஆயிடும் அப்படின்னு சொல்றாரு. மரணம் ஏற்படும் தெரியும் சொல்றாரு. ஆமா, யார் தூண்டுதல் கொடுக்கின்றனர்? எங்களால உருவாக்காமல் இருக்க முடியல. அது ஏன்னா நாம தான் காரணம். அதுக்கு நம்ம யோக பலத்தை அதிகரிக்க அவங்களால நிறுத்த முடியல. தூண்டுதல் ஏற்பட்டுட்டே இருக்கு. அவங்க மேற்கொண்டு விநாசத்துக்கான காரியத்தை அவங்க செய்யணும். நம்ம ஸ்தாபனைக்கான காரியம் செய்யறோம், அவங்க விநாசத்துக்கான காரியத்தை அவங்க செய்யறாங்க. அதனாலதான் அவங்களுக்கு தூண்டுதல் ஏற்பட்டுட்டே இருக்கு, எங்களால செய்யாம இருக்க முடியல அப்படிங்கிறாங்க. சரிங்க சிஸ்டர், எவ்வளவுதான் அமைதி பரிசு கொடுக்கட்டும். ஒரே ஒரு தந்தை மட்டுமே அமைதியின் கடலான தந்தை அமைதி சுகம் தூய்மைக்கான ஆசி கொடுக்கின்றார். சத்தியுகத்தில் எல்லையற்ற செல்வம் இருக்கும். அங்கு பாலாறு ஓடும். விஷ்ணுவை பார்க்கடலில் காண்பிக்கின்றனர். இது ஒப்பிடப்படுகிறது. பார்க்கடல் எப்படி இருக்கிறது, இந்த விஷக்கடல் எப்படி இருக்கிறது? பக்தி மார்க்கத்தில் குளம் போன்று உருவாக்கி அதில் விஷ்ணுவின் கட்சிகளை படுக்க வைத்து விடுகின்றனர். பக்தியில் எவ்வளவு செலவு செய்கின்றனர், நேரத்தை எவ்வளவு வீணாக்குகின்றனர்.
எவ்வளவு செல்வத்தை வீணாக்குகின்றனர், தேவிகளின் மூர்த்திகளை எவ்வளவு செலவு செய்து உருவாக்குகின்றனர், பிறகு சமுத்திரத்தில் கரைத்து விடுகின்றனர். எனில் செல்வம் வீணாகி விடுகிறது அல்லவா? இது பொம்மை விளையாட்டு ஆகும். யாருடைய சரித்திரமும் யாருக்கும் தெரியாது. நீங்கள் இப்பொழுது எந்த கோயிலுக்கு சென்றாலும் ஒவ்வொருவரின் சரித்திரத்தையும் நீங்கள் அறிவீர்கள். குழந்தைகள் எங்கு வேண்டுமென்றாலும் செல்லலாம், தடை கிடையாது. முன்பு அறிவில்லாமல் சென்று வந்தோம், இப்பொழுது புத்திசாலியாகி செல்கிறீர்கள். நாம் இவர்களது 84 பிறவிகளை பற்றி அறிவோம் என்று நீங்கள் கூறுவீர்கள். பாரதவாசிகளுக்கு கிருஷ்ணரின் பிறப்பு பற்றியும் தெரியாது. உங்களது புத்தியில் இந்த முழு ஞானமும் இருக்கிறது. ஞானம்தான் வருமானத்திற்கு ஆதாரமாகும். வேதங்கள் சாஸ்திரங்களில் எந்த லட்சியமும் குறிக்கோளும் கிடையாது. சொல்லிடுங்க பிரதர். வாய்ஸ் கரெக்டா இருக்கா? நல்லா இருக்குது சிஸ்டர், கிளியரா இருக்கு. அது என்னன்னா, அந்த ஜட சிலைகளை பத்தி சொல்லிட்டு இருந்தாருல, அந்த கிருஷ்ணருடைய சிலையை பத்தி, அதாவது விஷ்ணுவோட சிலைய இப்ப பக்தி மார்க்கத்துல குளம் போல உருவாக்கி அதுல சிலைய வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா விஷக்கடலுக்கும் பார்க்கடலுக்கும் வித்தியாசம் தெரியல உங்களுக்கு. விஷக்கடலுங்கிறது நரகம், பார்க்கடலுங்கிறது சொர்க்கம். பக்தி மார்க்கத்துல எவ்வளவு செலவு பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. சிலைகளை உருவாக்குறாங்க, பூஜை செய்யறாங்க, எல்லா காரியமும் செய்து கடைசியில போய் சமுத்திரத்துல கரைச்சிடுறாங்க. அப்ப பணம் வேஸ்டா போயிருச்சு பாத்தீங்க இல்லையா அப்படிங்கிறாரு. இதுதான் பக்தி மார்க்கம் முழுக்காவே பொம்மை விளையாட்டு. அது வீணா பணத்தை செலவழிச்சு தெரியுவீங்க, அதனால எந்த பிராப்தியுமே இல்லாம போயிடுச்சு அப்படிங்கிறாரு. ஆனா தந்தை கொடுக்க ஞானத்தின் மூலமா தான், இந்த ஞானத்தின் செல்வத்தின் மூலமா தான் ஸ்தூல செல்வமான 21 பிறவிக்கான ஆஸ்தி கிடைக்குது உங்களுக்கு அப்படிங்கிறாரு. ஞான செல்வம் அங்க ஸ்தூல செல்வம் அப்படிங்கிறது சொல்றாரு. ஆனா அங்க இங்க செல்வத்தை பூரா வீணடிச்சுக்கிட்டு இருக்காங்க பக்தி மார்க்கத்துல அப்படின்றதுக்கு புரிய வைக்கிறாரு. சரிங்க சிஸ்டர், ஆசிங்க. பள்ளியில் எப்பொழுதும் லட்சியம் குறிக்கோள் இருக்கும். இந்த படிப்பின் மூலம் நீங்கள் எவ்வளவு செல்வந்தர்களாக ஆகிறீர்கள். ஞானத்தின் மூலம் சக்தி ஏற்படுகிறது. இந்த ஞானத்தின் மூலம் நீங்கள் செல்வந்தர்களாக ஆகிறீர்கள். நீங்கள் எந்த கோயிலுக்கு சென்றாலும் உடனேயே புரிந்து கொள்வீர்கள். இது யாருடைய நினைவு சின்னமாகும். தில்வாலா கோயில் இருக்கிறது, அது ஜடமானது, இது சைத்தன்யமானது. இங்கு எவ்வாறு மரம் காண்பிக்கப்பட்டிருக்கிறதோ அதே போன்று கோயிலும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. கீழே தபஸ்யாவில் அமர்ந்திருக்கின்றனர், மேலே கூரையில் முழு சொர்க்கமும் இருக்கிறது. அதிக செலவில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இங்கு எதுவும் கிடையாது. பாரதம் 100% செல்வ மிகுந்து பாவனமாக செல்வம் 100% செல்வம் மிகுந்து பாவனமாக இருந்தது. இப்பொழுது பாரதம் 100% செல்வமற்றதாக பதித்தமாக ஆகிவிட்டது. ஏனெனில் இங்கு அனைவரும் விகாரத்தின் மூலம் உருவாகின்றனர். அங்கு அசுத்தத்திற்கான விஷயம் இருக்காது. கருட புராணத்தில் புல்லரிக்கும் விஷயங்கள் ஏன் எழுதப்பட்டிருக்கிறது? அதனால் மனிதர்கள் சிறிது விழிப்படைய வேண்டும் என்பதற்காக. ஆனால் நாடகத்தில் மனிதர்கள் விழிப்படையவே இல்லை. இப்பொழுது ஈஸ்வரிய ஸ்தாபனை ஆகி கொண்டு இருக்கின்றது. ஈஸ்வரன் தான் சொர்க்கம் ஸ்தாபனை செய்வார் அல்லவா? அவர்தான் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்யும் தந்தை என்று கூறப்படுகின்றார். அங்கு படைகள் சண்டையிட்டுக் கொள்வது ராஜா ராணிக்காக. இங்கு நீங்கள் மாயாவை வெல்கிறீர்கள். தனக்காக எவ்வளவு செய்கிறீர்களோ அவ்வளவு அடைவீர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் தனது உடல் மனம் பொருளை பாரதத்தை சொர்க்கமாக்குவதற்கு செலவு செய்ய வேண்டும். எவ்வளவு செய்வீர்களோ அவ்வளவு உயர்ந்த பதவி அடைவீர்கள். இங்கு இருக்க போவது எதுவும் கிடையாது. இப்போதைய நிலைக்குத்தான் பாடப்பட்டிருக்கிறது. சிலருடைய செல்வம் மண்ணில் போகும். இப்பொழுது தந்தை வந்திருக்கிறார் உங்களுக்கு ராஜ்ய பாக்கியம் கொடுப்பதற்காக. இப்பொழுது தனது உடல் மனம் பொருள் அனைத்தையும் இதில் ஈடுபடுத்துங்கள் என்று கூறுகின்றார். இவர் பிரம்மா அனைத்தையும் தியாகம் செய்து விட்டார் அல்லவா? அதாவது பிரம்மா பாபா அனைத்தையும் அர்ப்பணம் செய்து விட்டார். இதுதான் மகாதானி என்று கூறப்படுகிறது. அழியக்கூடிய செல்வத்தை தான் தானம் செய்ய வேண்டும். அழிவற்ற செல்வத்தையும் தானம் செய்ய வேண்டும். யார் எவ்வளவு தானம் செய்கிறார்களோ தானத்தில் சிறந்து விளங்குபவரை பெரிய நன்கொடையாளர் என்று கூறுவர். பெயர் ஏற்படுகிறது அல்லவா? அவர்கள் மறைமுகமாக ஈஸ்வரன் பெயரில் செய்கின்றனர். ராஜ்யம் ஸ்தாபனை ஆவது கிடையாது. இப்பொழுது ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிறது. ஆகையால் முழுமையாக நன்கொடையாளராக ஆக வேண்டும். நாம் பதியாகி விடுவோம் என்று பக்தியில் பாடினீர். பலியாகி விடுவோம் பாடினீர்கள். இதில் எந்த செலவும் கிடையாது. அரசாங்கத்திற்கு எவ்வளவு செலவு ஏற்படுகிறது? இங்கு நீங்கள் என்ன செய்தாலும் தனக்காகவே செய்து கொள்கிறீர்கள். பிறகு 8 மணி மாலையில் வந்தாலும் 108 வந்தாலும் 16,108 வந்தாலும் சரியே. தேர்ச்சி பெற வேண்டும். கர்மாதித்த நிலை ஏற்படும் அளவிற்கு யோகத்தில் சம்பாதியுங்கள். பிறகு எந்த தண்டனையும் அடைய மாட்டீர்கள் அப்படின்னு சொல்லிடுங்க பிரதர். நீங்க
பாரதம் ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சு? 100% செல்வந்த நாடா இருந்துச்சு. இப்ப 100% ஏழையா மாறி இருக்குது அப்படின்னு சொன்னாரு. அது ஏன் அப்படி ஆயிருக்குன்னா, இங்க எல்லாரும் விகாரத்தால ஜென்மம் எடுக்கிறாங்க. அதனாலதான் இது பதித்தமான உலகமா போயிடுச்சு. எப்ப தூய்மையற்ற தன்மை வந்துருச்சோ அப்ப துக்கம் அசாந்தி வந்துருச்சு, வறுமையும் வந்துருச்சு, ஏழைகளா மாறிட்டீங்க. மறுபடியும் தூய்மையாகுங்க, சுகம் சாந்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப சுகத்தின் ஸ்தாபனை நடந்துட்டு இருக்குது. பிரம்ம பாபா எப்படி உடல் மனம் பணம் எல்லாத்தையும் அர்ப்பணிச்சு சேவை செய்தாரோ அதே போல நீங்களும் உங்ககிட்ட இருக்க உடல் மனம் பணம் என்ன இருக்குதோ, உங்களுக்கு தேவைக்கு போக என்ன இருக்குதோ அதெல்லாம் பயன்படுத்தி உலகத்தை சொர்க்கமாக்குறதுக்கான முயற்சி செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. உடலால தூய்மையா இருக்கிறோம், மனதால தூய்மையா இருக்கும், பணத்தை தூய்மையான காரியத்துக்கு பயன்படுத்தும் போது இந்த உலகமும் தூய்மையானதா மாறும் இல்லையா அப்படிங்கிறதுக்காக சொல்றாரு சிஸ்டர். அடுத்து அந்த மணிமாலையை பத்தி சொல்லிட்டு இருந்தார் இல்லையா? 8 மணிமாலை, 108, 16,808 மணிமாலை. நீங்க யோக பலத்துல எந்த அளவுக்கு முயற்சி செய்து மாயை வெற்றி அடைகிறீங்களோ அதற்கான பதவியை நீங்களே அடைவீங்க அப்படின்னு சொல்றாரு. உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ற பலன் தான் கிடைக்கும் அப்படின்றதுக்கு சொல்றாரு சிஸ்டர். ஓகே. கர்மாதீத்த நிலை ஏற்படும் அளவிற்கு யோகத்தில் சம்பாதியுங்கள், பிறகு எந்த தண்டனையும் அடைய மாட்டீர்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா. என்ன சொன்னாங்கன்னா, அவங்க சண்டையிடுறாங்க அந்த போர் வீரர்கள். அது ராஜா ராணிக்காக அவங்க சண்டையிடுறாங்க. நீங்க மாயாவை வெல்றீங்க, உங்களுடைய ராஜ்யத்தை உங்களுக்காக நீங்க ராஜ்யம் பிடிக்கிறதுக்காக அப்படின்னு சொல்றாங்க. ஆமா. சரிங்க சிஸ்டர். மாயாவோட வெற்றி அடைகிறதுக்கு நாம ராஜ்யத்தை நம்மளுடைய ராஜ்யத்தை நாம உருவாக்குறதுக்காக நம்மளுடைய மாயையை வெற்றி அடைகிறோம். அவங்க இன்னொரு ராஜ்யம் பிடிக்கிறதுக்காக ராஜா ராணிக்காக சண்டையிட்டு இருக்காங்க. ரெண்டும் போர்க்களம் தான். ஆனா உங்களது சூட்சமமானது, அது ஸ்தூலமானது அப்படின்னு சொல்றாரு. அது வெளிநோக்கிய யுகம், இது உள்நோக்கிய யுகம். ஆமா. ஓகே பிரதர். நீங்கள் அனைவரும் போர் வீரர்கள். உங்களது யுத்தம் ராவணனுடன் எந்த மனிதனிடத்திலும் கிடையாது. தேர்ச்சி பெறாத காரணத்தினால் 2 கலைகள் குறைந்து விட்டன. திரேதாவை 2 கலைகள் குறைந்த சொர்க்கம் என்று கூறலாம். தந்தையை முழுமையாக பின்பற்ற முயற்சி செய்ய வேண்டும் அல்லவா? இதற்கு மனம் புத்தியினால் அர்ப்பணமாக வேண்டும். பாபா இவை அனைத்தும் உங்களுடையது, இந்த சேவையில் பயன்படுத்துங்கள் என்று தந்தை கூறுவார். பாபா இவை அனைத்தும் உங்களுடையது, இந்த சேவையில் பயன்படுத்துங்கள் என்று தந்தை கூறுவார். அதாவது பிரம்ம பாபா சொல்றாரு, நான் உங்களுக்கு என்ன வழி கூறுகிறேனோ அவ்வாறு காரியங்கள் செய்யுங்கள். பல்கலைக்கழகம் திறவுங்கள், சென்டர் திறவுங்கள், பலருக்கு நன்மை ஏற்பட்டுவிடும். தந்தையை நினைவு செய்யுங்கள் மற்றும் ஆசையை எடுத்துக்கொள்ளுங்கள் என்ற செய்தியை கொடுக்க வேண்டும். குழந்தைகளாகி நீங்கள் தான் தூதுவர்கள் என்று கூறப்படுகிறீர்கள். தந்தை பிரம்மாவின் மூலம் கூறுகின்றார், என்னை நினைவு செய்தால் உங்களது விகர்மங்கள் அழிந்துவிடும், ஜீவன் முக்தி கிடைத்துவிடும் என்ற செய்தியை அனைவருக்கும் கூறுங்கள். இப்பொழுது ஜீவன் பந்தனத்தில் இருக்கிறீர்கள், பிறகு ஜீவன் முக்தி ஏற்பட்டுவிடும். நான் பாரதத்தில் தான் வருகிறேன் என்று தந்தை கூறுகிறார். இந்த நாடகம் அழிவற்றதாகும். எப்பொழுது உருவாக்கப்பட்டது, எப்பொழுது முடியும் என்ற கேள்வி எழவே முடியாது. இந்த நாடகம் அழிவற்று நடைபெற்று கொண்டே இருக்கிறது. ஆத்மா எவ்வளவு சிறிய பிந்துவாக இருக்கிறது, இதில் அழிவற்ற பாகம் பதிவாகி இருக்கிறது. எவ்வளவு ஆழமான விஷயமாகும், நட்சத்திரம் போன்று சிறிய பிந்துவாகும். தாய்மார்களும் இந்த நெற்றில் திலகமிட்டுக் கொள்கின்றனர். இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் முயற்சி செய்து தனக்குத்தானே ராஜ்ய திலகம் இட்டுக் கொள்கிறீர்கள். நீங்கள் தந்தையின் போதனைகள் படி நன்றாக நடக்கிறீர்கள் எனில் உங்களுக்கு நீங்களே ராஜ்ய திலகம் இட்டுக் கொள்கிறீர்கள். இதில் ஆசீர்வாதம் அல்லது கருணை என்பது கிடையாது. நீங்களே தனக்குத்தானே ராஜ்ய திலகம் கொடுத்துக் கொள்கிறீர்கள். இதுதான் உண்மையான ராஜ்ய திலகம் ஆகும். தந்தையை பின்பற்றக்கூடிய முயற்சி செய்ய வேண்டும். மற்றவர்களை பார்க்க கூடாது. இதுதான் மன்மனாபவா ஆகும். இதன் மூலம் தானாகவே திலகம் கிடைத்து விடுகிறது. தந்தை கொடுப்பது கிடையாது. இது ராஜயோகம் ஆகும். இது கேள்வி பதில வந்துச்சுல, அதை சொல்றாரப்பா. ஸ்ரீமத் படி நடக்கணும் நீங்க. அதன் மூலமா தான் உங்களுக்கு சுகம் கிடைக்கும். 21 பிறவிக்கான சுகம் கிடைக்கும். தந்தை என்ன வழிமுறை சொல்றாரோ அதுபடி நீங்க நடந்துக்கணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொன்னாரு. 2வது, உங்களுக்கு நீங்களே ராஜ்ய திலகம் வச்சுக்கணும் அப்படின்னா படிப்பை நல்ல விதத்துல படிக்கணும். தந்தை கொடுக்கக்கூடிய போதனைய நல்ல விதத்துல நடைமுறையில கொண்டுட்டு நடத்தி காட்டணும் அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் நீங்க என்ன ஆக முடியும், அந்த உண்மையான ராஜ்ய திலகம் ஒட்டுக்கிறதுக்குரிய முயற்சி அதுதான். ஆமா, ஆமா. அப்புறம் தந்தைய பின்பற்றி நடக்கணும் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. பிறரை பார்க்க கூடாது, தந்தையை மட்டும் பின்பற்றி நடக்கணும். அப்பதான் அப்புறம் உங்களுக்கு மன்மனாபாவம் மந்திரம் கொடுக்கப்பட்டிருக்குது. அதன் மூலமா தான் உங்களுக்கு ராஜ்ய திலகமும் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கு நீங்களே ராஜ்ய திலகம் வச்சுக்கணும். ஆத்மான்னு உணர்றதா நம்மளுடைய ராஜ்ய திலகம். எப்படி தாய்மார்கள் நெத்தியில பொட்டு வச்சுக்கிறாங்களோ அதே போல உங்களுக்கு நீங்களே திலகம் வச்சுக்கணும், ஆத்மாங்கிற திலகம். அதான் சொல்றாரப்பா.
அப்புறம் தான் நீங்க எப்படி ஆக போறீங்க, பெக்கர் டு பிரின்ஸ் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கு நீங்களே திலகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ராஜாவாயிட்டீங்கன்னா பெக்கர்ல இருந்து பிரின்ஸா மாறிடுவீங்க இல்லையா அப்படின்னு சொல்றாரு. இங்க சுயராஜ்ய அதிகாரி, நாளைக்கு விஸ்வராஜ்ய அதிகாரி இல்லையா? அப்ப இங்க ஸ்தூலமா இருக்கீங்க, இங்க இங்க இருக்கும்போது கொஞ்சம் பிச்சைக்காரர்களா இருக்கீங்க, நாளைக்கு நீங்க செல்வந்தர்களா மாறிடுறீங்க அப்படிங்கிறதுக்காக சொல்றாரு சிஸ்டர். ஓகே பிரதர். நீங்கள் யாசிப் சொல்றீங்களா பிரதர்? இல்ல சிஸ்டர், அதுல 2 இருக்குது. ஒன்னு படிப்பு, இன்னொன்னு நினைவு. ரெண்டும் சொல்றாரு. ஞானம், யோகம் 2 இருந்தாதான் நீங்க பெக்கர் டு பிரின்ஸா ஆக முடியும்னு சொல்றாரு. சரிங்க சிஸ்டர், வாசிங்க. படிப்பு முரளியும் நல்லா கேட்கணும், அந்த கேட்ட முரளியை தாரணை யோகத்துக்கு கொண்டு வரணும். ஆமா, தந்தை கிட்ட தனிப்பட்ட முறையில கேட்க கூடாது. எனக்கு ஆசீர்வாதம் செய்யுங்க பாபா, என்னுடைய பாவத்தெல்லாம் நீக்கிடுங்க பாபா, எனக்கு கருணை காட்டுங்க பாப்பாலாம் கேட்க கூடாது. தந்தை கொடுக்கக்கூடிய படிப்பு செஞ்சது நம்ம, அவரு வந்து நீக்குறா, அவருக்கு வழிதான் காட்டுவாரு. ஆமா, அதான் படிப்பினை மட்டும் தான் கொடுப்பேன். படிப்பினை தான் தந்தை கொடுக்கக்கூடிய கருணை ஆசீர்வாதம்னு சொல்லுவார் அப்பா. ஓகே பிரதர். நீங்கள் யாசிப்பவரில் இருந்து இலவசராக ஆகிறீர்கள். ஆக எவ்வளவு நன்றாக முயற்சி செய்ய வேண்டும், பிறகு இவரையும் பின்பற்ற வேண்டும். இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அல்லவா? படிப்பின் மூலம் வருமானம் ஏற்படும். எந்த அளவிற்கு யோகா அந்த அளவிற்கு தாரணை ஏற்படும். யோகாவில் தான் முயற்சி இருக்கிறது. அதனால்தான் பாரதத்தின் ராஜயோகம் என்று பாடப்பட்டிருக்கிறது. மற்றபடி கங்கையில் குளித்து ஆயுளே போனாலும் பாவனமாக முடியாது. பக்தி மார்க்கத்தில் ஈஸ்வரனின் பொருட்டு ஏழைகளுக்கு கொடுக்கின்றனர். இங்கு சுயம் ஈஸ்வரன் வந்து ஏழைகளுக்குத்தான் உலக ராஜ்யத்தை கொடுக்கின்றார். ஏழை பங்காளன் அல்லவா? 100% செல்வம் மிக்கதாக இருந்த பாரதம் இந்த நேரத்தில் 100% செல்வமற்றதாக ஆகிவிட்டது. அந்த இடத்துல பக்தி மார்க்கத்தின் விஷயம் இருக்குது சிஸ்டர். மத்தவங்களுக்கு பொருள் தானம் கொடுக்கும்போது சிவா அர்ப்பணம் சொல்லி கொடுப்பாங்க. ஆமா, அப்ப அதான் சொல்றாரு, சிவா அர்ப்பணம் சொல்லி ஏழைகளுக்கு கொடுத்தீங்க, ஆனா இப்ப நீங்க ஏழைகளா மாறிட்டீங்க, ஏழைகளாகிய உங்களுக்கு தான் நான் இந்த சொர்க்கத்தின் ஆஸ்தியை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. 2 விஷயத்தையும் பாருங்க அப்படின்றாரு. அதாவது இங்கு சுயம் ஈஸ்வரன் வந்து ஏழைகளுக்குத்தான் உலக ராஜ்யத்தை கொடுக்கின்றார். ஏழை பங்காளன் அல்லவா? 100% செல்வமிக்கதாக இருந்த பாரதம் இந்த நேரத்தில் 100% செல்வமற்றதாக ஆகிவிட்டது. எப்பொழுதும் ஏழைகளுக்குத்தான் தானம் கொடுக்கப்படும். தந்தை எவ்வளவு உயர்ந்தவர்களாக ஆக்குகின்றார். இப்படிப்பட்ட தந்தையை நிந்தனை செய்கின்றனர். தந்தை கூறுகின்றார், இவ்வாறு எப்பொழுது நிந்தனை செய்கிறீர்களோ அப்பொழுது நான் வரவேண்டி இருக்கிறது. இதுவும் நாடகத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இவர் தந்தையாகவும் இருக்கின்றார், ஆசிரியராகவும் இருக்கின்றார், சத்குரு. என்ன நிந்தனை செய்தாங்களா? சர்வவியாபின்னு சொல்லியா? அதாவது தந்தை உயர்ந்தவராக ஆகிறார். எப்பொழுது நிந்தனை செய்கிறார்களோ அப்பொழுது நான் வர வேண்டி இருக்கிறது. இதுவும் நாடகத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. நம்ம வந்து நிந்தனை செஞ்சிடலாம் சர்வவியாபி அப்படின்னு சொல்லி நம்ம நிந்தனை செய்துட்டோம். அத அப்பா மென்ஷன் பண்ணல, ஆனா நம்ம சொல்றோம் சர்வவியாபின்னு சொல்லி நிந்தனை செய்த காரணத்தினால அவரே இறங்கி வர வேண்டியதா இருக்குது. நான் உங்களுக்கு தந்தை ஆசிரியர் சத்குருவா இருக்கேன், நான் ஒன்னும் சர்வவியாபி கிடையாது, நானும் உங்களை போல ஒரு ஆத்மாவா இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. எல்லா இடத்துலயும் நான் இல்ல, பரந்தாமத்துல மட்டும் தான் நான் இருக்கேன். என்னுடைய நேரத்துக்கு ஏத்த மாதிரி நான் சங்கம் யுகத்துல மட்டுமே வந்துட்டு போறேன். அதுலயும் உங்களுக்கு நரகவாசிகளை சொர்க்கவாசிகளை ஆக்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்றேன். சரிங்க சிஸ்டர், வாசிங்க. இது எல்லாமே நாடகத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. சத்குரு அகால் அழிவற்றவர் என்று சீக்கியர்கள் கூறுகின்றனர். மற்றபடி பக்தி மார்க்கத்தின் குருக்கள் பலர் உள்ளனர். அழிவற்றவர்களுக்கு இந்த சிம்மாசனம் தான் கிடைக்கிறது. அழிவற்றவருக்கு இந்த சிம்மாசனம் தான் கிடைக்கிறது. குழந்தைகள் அக்கால பீடம் சொல்லுவாங்க சிஸ்டர், பூர்வ மத்திய சிம்மாசனத்தை. அது அந்த சீக்கியர்கள் வந்து அக்கால பீடம்னு தனியா ஒண்ணு சேர் மாதிரி வச்சு இது பண்ணிருக்காங்களாம் சிஸ்டர். அக்கால பீடம்னு சொல்லி வச்சிருக்காங்களாம். ஆனா அது அக்கால பீடம் கிடையாது, சத்குரு உட்கார அக்கால பீடம் கிடையாது. உண்மையிலே குரு உட்கார அக்கால பீடம் பிரம்மாவுடைய பூர்வ மத்திய தான் அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கு கூட அக்கால பீடம் ஒண்ணு இருக்குது. அது என்னது? உங்களுடைய பூர்வ மத்திய சிம்மாசனம்னு சொல்றாரு. பலர் உள்ளனர். அதாவது பக்தி மார்க்கத்தின் குருக்கள் பலர் உள்ளனர். அழிவற்றவருக்கு இந்த சிம்மாசனம் தான் கிடைக்கிறது. குழந்தைகளாகி நீங்களும் சிம்மாசனத்தை பயன்படுத்துகிறீர்கள். நான் இவரிடத்தில் பிரவேசம் செய்து அனைவருக்கும் நன்மை செய்கிறேன் என்று கூறுகின்றார். இந்த நேரத்தில் இவரது பாகம் இதுவாகும். இது மிகவும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். புதியவர்கள் யாரும் புரிந்து கொள்ள முடியாது. நல்லது அப்படின்னு முரளி நிறைவேறுகிறது. ஆமா சிஸ்டர், அந்த அக்கால பீடத்தை தான் நல்லா புரிஞ்சுக்கணும். சீக்கியர்கள் அவங்க குருமார்கள் உட்கார்றதுக்கு அக்கால பீடம்னு உருவாக்கி இருக்காங்க ஒண்ணு. அது அக்கால பீடம் கிடையாது, அது வெறும் மரக்கட்டையினால செஞ்சது. உண்மையில அக்கால பீடம்ன்றதுன்னா அழிவற்ற பீடம்னு அர்த்தம் சிஸ்டர். அழிவற்ற பீடம்ன்றது எது? உங்களுடைய பூர்வ மத்திய சிம்மாசனம் தான் அப்படின்னு சொல்றேன். ஏன்னா ஆத்மா எங்க எத்தனை சரீரம் எடுத்தாலும் அது உட்காரக்கூடிய இடம் எது? பூர்வ மத்தியம். அதுங்கிறதுனால அது அக்கால பீடம்னு சொல்றாரு அப்பா.
அதாவது சங்கம் யுகத்துல கேட்ட இந்த ஞானம் வந்து அவங்களுக்கு உள்நோக்கியவே கேட்ட அந்த ஞானம் வந்து அவங்க வந்து வெளிநோக்கி அகால பீடம்னு அந்த இதை உருவாக்கிட்டாங்க ஆமா. இருப்பிடத்தை. ஏன்னா கல்ப விருஷத்தை பார்த்தா பாருங்களேன் எப்படி இருக்கும் அப்படின்னா, கீழே விதை ரூபமா தந்தை இருக்காரு. அவர்கிட்ட ஆமா. இருந்து ஞானம் கேட்ட பிராமணர்கள் வேர் பகுதியில இருப்போமா, அப்ப ஆமா. இங்க விதை வேர்ல இருந்து தானே முழு மரத்துக்கும் போய் சேரணும். அப்படியே மேல போங்க, தண்டு ஒரே தர்மமா வந்திருக்கும், தேவி தேவதா தர்மம். அங்க வந்து ஒவ்வொரு கிளையா பிரிஞ்சு போயிருக்கும் பாத்தீங்களையா, எங்க இருந்து பிரிஞ்சு போச்சு? அந்த தேவி தேவதா தர்மத்துல இருந்து தானே கிளைகள் பிரிஞ்சு போச்சு. அப்ப விதையில இருக்கதானே அந்த கிளைகளுக்கும் போய் சேர்ந்து இருக்கணும். அங்க ஃபிட் ஆயிருச்சு எல்லாமே. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொன்றுதான் பிடிச்சுக்கிட்டாங்க. கிறிஸ்துவ தர்மம் என்ன பிடிச்சுக்கிட்டாங்க? இந்த பிரம்மா பாபா தான் தன்னுடைய ஒரே புத்திரன் அப்பா சொல்றாரு இல்லையா, ஒரே மகன் பிரம்மா தான் அப்படின்னு ஒரு நேரத்துக்கு சொல்லுவார். அதே போல இயேசுதான் இயேசுதான் ஒரே குமாரன் சொல்லிட்டாங்க. முஸ்லிம் தர்மத்துக்கும் அந்த அதாவது ஒரே இறை கொள்கை அப்படின்ற வழியில போயிட்டாங்க. இறைவன் எஜமானன் அப்படின்ற மாதிரி போயிட்டாங்க. சன்னியாச தர்மம் அப்பா நம்மள சன்னியாசம் செய்ய வைக்கிறாரு, எல்லையற்ற சன்னியாசம் செய்ய வைக்கிறாரு. அவங்க எல்லைக்குட்பட்ட சன்னியாசம் செய்யறாங்க. மகாவீர் வந்து புலனொடுக்கம் வேணும், அப்பா நம்மள கர்மேந்திரியங்களை வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்றாரு இல்லையா, இந்திர ஜீத்தா மாறணும், கர்மேந்திரிய ஜீத்தா மாறணும்னு சொல்றாரு இல்லையா, அந்த விஷயத்த மட்டும் மகாவீரர் சமயத்தை சேர்ந்தவங்க பிடிச்சிட்டாங்க. சீக்கிய சமயத்தை சேர்ந்தவங்க இந்த அப்பா நமக்கு என்ன ஆனாலும் தூய்மையை விடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு இல்லையா, உயிரே போனாலும் சரி உங்களுடைய தர்மத்தை மட்டும் விடாதீங்க அப்படின்னு. அதே தான் சீக்கிய தர்மத்தினர் பிடிச்சுக்கிட்டாங்க. அவங்க உயிரே போனாலும் தங்களுடைய தர்மத்தை விட மாட்டாங்க. தலையில டர்பன் கட்டுறதா இருக்கும், கையில அந்த அதாவது ராக்கி கட்டுவாங்க இல்லையா, காப்பு போடுவாங்க இல்லையா, அதெல்லாம் தூய்மைக்கான விஷயம்னு அவங்களுக்கு புரிஞ்சுக்கிடாம அந்த ஒரு சில விஷயங்களை மட்டும் ஒவ்வொரு தர்மத்தை பிரிச்சு தனித்தனியா பிரிச்சு எடுத்துக்கிட்டாங்க. அதான் பாபா புரிய வைக்கிறார், விதையில இருக்கதான் அங்க கிளைகள்லயும் வெளிப்படும் அப்படிங்கிறதுக்காக. ஒரே ஞானம் தான் அங்க அப்படியே தனித்தனியா பிரிச்சு எடுத்துக்கிட்டாங்க ஒவ்வொருத்தவங்கள. அது டிராமா. எந்தெந்த பிரம்மகுமாரிகள்ட்ட எந்தெந்த ஞானம் யாரு எந்தெந்த குருமார்கள் கடைசி பிறவில எடுத்தாங்களோ அது அப்படியே போய் மேல வந்து போது வெளி வரும்போது அந்த ஞானத்தை அவங்க என்ன கேட்டாங்களோ அதை தான் சொல்றாங்க. ஆனா முழுமையான ஞானம் வந்து தர்மபிதாக்கள்கிட்ட இருக்காதுங்கிறது கிடையாது. ஆனா பௌத்த தர்மம் புத்தர் கூட என்ன சொல்லிட்டாரு, நிர்வாண தாமம் ஒண்ணு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா ஆசைகளே துன்பத்துக்கு காரணம்னு அவரும் சொல்லியிருக்காரு. அப்ப எங்க இருந்து போயிருக்கு, எல்லாமே இங்க இருந்து போன விஷயங்கள் தான். ஓகே சிஸ்டர், சூப்பர். அந்த கல்பவிருஷ மரம் தான் ரொம்ப முக்கியமான சித்திரம் அந்த இவங்களை பத்தி புரிய வைக்கிறதுக்கு, யாரு தர்மபிதாக்களுக்கும் பத்தி புரிய வைக்கிறதுக்கு. சரிங்க சிஸ்டர், வாசி. அதான் 5-6 குருடர்கள் சேர்ந்து யானையை போய் எந்தெந்த பகுதியில யாராரு தொட்டாங்களோ யானை வந்து காலை தொட்டா முறை மாதிரி இருக்கும், வாழை தொட்டா யானை வந்து ஒரு நீட்ட குச்சி மாதிரி இருக்கு, அப்புறம் காலை தொட்டு பார்த்தவங்க வந்து யானை வந்து ஒரு தூண் மாதிரிதான் இருக்கு அப்படின்னு. அதே போலதான் தர்மபிதாக்கள் வந்து இந்த சங்கமயுகத்தை கடைசியில எந்தெந்த பாபாவோட குழந்தைங்கள்ட்ட வந்து என்னென்ன ஞானம் எடுக்கிறாங்களோ அதை மட்டும் தான் அவங்களால சொல்ல முடியும். ஆனா முழுமையான ஞானம் வந்து இருக்காது அப்படின்னு சொல்லி சூப்பர் உதாரணம் சிஸ்டர் அது யானை. சரிங்க சிஸ்டர். வயிறு வந்து பெருசா தொட்டு பார்த்தோம் வந்து யானை வந்து பெருசா ஒரு பெரிய பிளாட்டா இருக்கு, வயிறு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அதுதான் அந்த ஞானம் எவ்வளவு கேட்கறாங்களோ அதுதான் வெளிப்படும் அப்படின்னு சொல்லி. ஓகே பிரதர். இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே நமஸ்தே. தாரணைக்கு 2 பாயிண்ட்ஸ் அப்பா கொடுத்துருக்காங்க. அதுல முதல் பாயிண்ட் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அழிவற்ற ஞான செல்வத்தை தானம் செய்து மகாதானியாக வேண்டும். எவ்வாறு பிரம்ம பாபா தன்னுடைய அனைத்தையும் இதில் ஈடுபடுத்தினாரோ அவ்வாறு தந்தையை பின்பற்றி ராஜ்யத்தில் உயர்ந்த பதவி அடைய வேண்டும். அவரு 2வது பாயிண்ட் பணம் எல்லாத்தையும் பிரம்ம பாபா அர்ப்பணம் பண்ணாரு. அதே போல நீங்களும் அர்ப்பணம் பண்ணுங்க. அவர் உயர்ந்த பதவி எப்படி ராஜ்ய பதவிய அதாவது லட்சுமி நாராயண் அந்த பதவி அடைகிறாரோ அதே போல நீங்களும் பதவி அடைவீங்க அப்படின்னு சொல்றாரு. தண்டனையில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக கர்மாதித்த நிலையை அடையும் அளவிற்கு யோக வருமானம் செய்ய வேண்டும். நிறைய மதிப்பெண் பெற்று தேர்ச்சி அடைவதற்கு முழுமையிலும் முழுமையான முயற்சி செய்ய வேண்டும். மற்றவர்களை பார்க்க கூடாது அப்படின்னு நம்மளுடைய சம்ஸ்கார மாற்றத்திற்கு 2 தாரணைக்கு 2 பாயிண்ட்ஸ் கொடுத்து ஃபாலோ ஃபாதர் செய்யணும். சி நோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸா பார்க்காதீங்க, இது ஃபாதரை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு அப்பா. ஏன்னா அவங்களே குறையுடையவர்களா இருக்காங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் கூட. அவங்கள பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அப்போ அவங்களுடைய குறைகள் மட்டும் தான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். அப்ப நீங்க ஃபாலோ ஃபாதர் செய்யணும், பாபாவை மட்டுமே பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஒண்ணு சிவபாபாவை பார்க்கணும், அவர் என்ன காரியம் சொல்றாரோ அதை பார்க்கணும், இல்ல பிரம்மா பாபா என்ன காரியம் செய்தாரோ அதுபடி நீங்க நடக்கணும் அப்படிங்கிறார். அப்புறம் கர்மாதீத்த நிலையை அடையணும்னா யோக பலத்தால மட்டும்தான் அடைய முடியும் அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் தர்மராஜபுரியில தண்டனையிலிருந்து தப்பிக்க முடியும் உங்களால
அப்படின்னு சொல்றாங்க. அப்பா வரதானம் கொடுக்கறாங்க. கடுமையான நியமம் மற்றும் திட சங்கல்பத்தின் மூலம் குறைவை முடித்து விடக்கூடிய பிரம்ம பாபாவுக்கு சமமான கலைப்பற்றவர் ஆகுக. வரதானத்துக்கு புத்தகத்தை காணும் பிரதர், பின்னாடி ஸ்லோகன்ல அடுத்தது இருக்கு. பிரம்ம பாபாவுக்கு சமமான கலைப்பற்றவர் ஆவதற்கு கவனக்குறைவை முடித்து விடுங்கள். இதற்காக ஏதேனும் கடுமையான நியமத்தை உருவாக்குங்கள். திட சங்கல்பம் செய்யுங்கள். கவனம் என்ற காவலாளி சதா விழிப்புடன் இருந்தால், கவனம் என்ற காவலாளின்னு கொடுத்திருக்கு சொல்லியிருக்காங்க. சதா விழிப்புடன் இருந்தால் கவனக்குறைவு முடிந்து போகும். முதலில் சமயத்தின் மீது முயற்சி செய்யுங்கள். பிறகு சேவையில் அப்போது பூமி மாற்றமடையும். இப்போது வெறுமனே செய்து விடுவோம் ஆகிவிடும் என்ற ஓய்வின் சங்கல்பங்களினுடைய டன்லப் மெத்தடை விட்டு விடுங்கள். செய்தே ஆக வேண்டும். இந்த ஸ்லோகன் நெற்றியில் நினைவிருக்குமானால் மாற்றம் நிகழ்ந்துவிடும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. பிரம்மா பாபாவுக்கு சமமாக கலைப்பற்றவர்கள் ஆகுங்கள். அதுக்கு நீங்க கவனக்குறைவை முடிக்கணும் அப்படின்னு சொல்ற. கவனம்ங்கிறது தான் ஃபோக்கஸ்ன்னு சொல்றது. ஃபோக்கஸ் பண்றது, எந்த விஷயத்துக்கு ஃபோக்கஸ் பண்றோமோ அந்த விஷயம்தான் நம்மளுடைய சக்திசாலியா மாறும். இப்போ எண்ணத்துக்கு நல்ல எண்ணத்துக்கு ஃபோக்கஸ் பண்ணணும்னா அந்த நல்ல எண்ணம் சக்திசாலியா மாறிடும். கெட்ட எண்ணத்துக்கே ஃபோக்கஸ் பண்ணிருந்தோம்னா கெட்ட எண்ணம் சக்திசாலியா மாறிடும்னு சொல்றோம் இல்லையா? அது போல பாபா சொல்றாரு, இந்த கவனக்குறைவு அப்படிங்கிறத முடிங்க. அதுக்காக கடுமையான நியமம் இருங்க அப்படின்னு சொல்றாரு. கடுமையான நியமத்தை உருவாக்குங்க, திட சங்கல்பம் செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. அதன் மூலமா தான் இந்த கவனக்குறைவை முடிக்க முடியும். நீங்க அதான் கவனம் என்ற காவலாளி விழிப்போடு இருந்தா இந்த கவனக்குறைவு முடிந்து போகும் அப்படின்னு சொல்றாரு. எப்பவுமே அந்த டன்லப் மெத்தேல ஓய்வு எடுக்கிறவங்க மாதிரி செய்து விடுவோம் ஆகி விடுவோம். ஆமா, ஓம் ஓம் இழுக்கிறது. ஓம் ஓம் இழுத்துக்கிட்டே இருக்காதீங்க. ஓம் ஓம் இழுத்துட்டீங்கன்னா நல்லா ஓய்வு எடுக்கிறீங்கன்னு அர்த்தம். நல்லா டன்லப் மெத்தேல கலந்து ஓய்வு எடுக்கிறீங்கன்னு அர்த்தம். அத வந்து ஓய்வின் சங்கல்பத்தினுடைய டன்லப் மெத்தேன்ட்டாங்க. ஆமா, எப்ப செய்தே ஆகணும், செய்தே முடித்துடும். என்ன சொன்ன சிஸ்டர்? அந்த வார்த்தையை நல்லா வாசிங்க கடைசியா. விடுங்கள், செய்தே ஆக வேண்டும். இந்த ஸ்லோகத்தின் நினைவு இருக்குமானால் மாற்றம் நிகழ்ந்துவிடும். ஆமா, செய்தே ஆக வேண்டும் அப்படிங்கிறது தான் திடமான சங்கல்பம். அந்த திடமான சங்கல்பத்தை உருவாக்குங்க. அப்ப இந்த மாற்றம் நிகழ்ந்து விடும். கவனக்குறைவுல இருந்து விடுபட்டு விடுவீங்க அப்படின்னு சொல்றாரு. என்ன ஆனாலும் அந்த திட சங்கல்பம் இருந்தாதான் நம்மளால செய்யவே முடியும். வெறும் சங்கல்பமா இருந்துச்சுன்னா அங்க ஓய்வு தான் எடுக்கிற மாதிரி ஆயிடும். அதான் வெறும் சங்கல்பம் தான் செய்வோம் ஆயிடுவோம் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா? திடமான சங்கல்பம் செய்தே ஆகணும் அப்படிங்கிற அந்த திடமான சங்கல்பம் இருந்துச்சுன்னா தான் உங்களால மாற்றத்தை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது நெற்றில நினைவு இருக்கணும்னு சொல்லியிருக்காரு பாருங்க. நெற்றில இருந்து ஆத்ம உணர்வு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதே ஆகணும், ஆத்மாவை மாத்தணும் அப்படின்னு திட சங்கல்பம் வந்து நெற்றிலேயே நமக்கு நெற்றி நடுவிலே யாகம் பண்ணிட்டு இருக்கணும்னு சொல்றாங்க. ஆமா, சரிங்க சிஸ்டர். சொல்றாங்க, அப்பா எந்த வார்த்தையில் ஆத்மீக உணர்வும் சுய பாவனையும் இருக்குமோ அதுதான் சக்திசாலி வார்த்தையின் அடையாளம். ஆத்மீக உணர்வும் சுப பாவனை ஆத்மான்னு பாக்கணும். இந்த ஆத்மாவும் மாறும், அனந்த சொரூபத்தை தெரிஞ்சுக்கும். அவங்களுக்கும் நன்மை ஏற்படட்டும் அப்படிங்கிற எண்ணம் தான் சுப பாவனைங்கிறது. அவங்களுக்கும் நன்மை ஏற்படும். சுபம்னா என்ன? நல்லது. பாவனைனா என்ன? அந்த உள் உணர்வு, சுபமான உள் உணர்வு எப்படி இருக்கணும்? அவங்களுக்கும் நன்மை ஏற்படட்டும், அவங்களுக்கும் தந்தையின் ஆஸ்தி கிடைக்கட்டும் அப்படிங்கிற அந்த உள்ளுணர்வு இருக்கணும். அந்த வார்த்தைகள் எப்படி பேசணும் அப்படின்னா ஆத்மா உணர்வுல இருந்து பேசணும். நான் ஆத்மா என்னுடைய சகோதர ஆத்மா கிட்ட பேசிட்டு இருக்கேன். 2 பேருமே பரமாத்மாவின் குழந்தைகள். 2 பேர் சந்திச்சுட்டா பரமாத்மா குழந்தைகள் 2 பேர் சந்திச்சுட்டா எப்படி பேசுவாங்க? அந்த மாதிரி ஆன்மீக உணர்வோட பேசணும் அப்படின்னு சொல்றாரு. ஆன்மீக உணர்வு கூடவே அந்த சுபபாவனை நிறைந்த வார்த்தைகள் தான் சக்திசாலியான வார்த்தைகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர். அவ்வியக்த சமிக்கை கொடுத்திருக்காங்க அந்த ஜனவரி மாதத்துக்காக. தனது சக்திசாலி மனதின் மூலம் சகாஸ் கொடுப்பதற்கான சேவை செய்யுங்கள். இன்னைக்கு என்ன எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, எவ்வளவுக்கு எவ்வளவு சமயம் சமீபமாக வந்து கொண்டிருக்கிறதோ அந்த அளவு வீண் சங்கல்பங்களும் அதிகரித்து கொண்டுள்ளன. வீண் சங்கல்பங்களும் அதிகரித்து கொண்டுள்ளது. ஆனால் இது முடிவடைவதற்காக வெளியேறி கொண்டுள்ளன. அவற்றின் வேலை வருவது மற்றும் உங்கள் வேலை பறக்கும் கலை மூலம் சகாஸ் மூலம் மாற்றம் செய்வது ஆகும். பயப்படாதீர்கள், அதன் வெப்பத்தில் வராதீர்கள். அதாவது என்னோட இவ்வளவு சங்கல்பம் வருதே, சமயம் நெருங்கிட்டு இருக்கு, இவ்வளவு சங்கல்பம் வருதே அப்படின்னு நம்ம வந்து நினைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்க சொல்றாங்களாப்பா.
சமயம் எப்படி இருக்குதோ அதே போல இந்த என்ன சிஸ்டர் சொன்னது, சமயம் சமீபம் சொன்னாரு. சமயம் சமீபமாக வந்து கொண்டிருக்கிறதோ அந்த அளவு வீண் சங்கல்பங்களும் அதிகரித்து கொண்டுள்ளன. ஆமா, வீண் சங்கல்பம் இந்த சமயத்துக்கு ஏத்த மாதிரி அதிகரிச்சுட்டு வந்துட்டே தான் இருக்குது, வந்துட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா சங்கல்பம் எல்லாமே அவுட்புட்னு சொல்லுவோம் இல்லையா, அது வெளியேறிக்கிட்டு இருக்குது. வெளியேறத பிடிச்சுக்கிட்டு நீங்க பாத்துட்டு இருக்காதீங்க. இந்த சமயத்துக்கு ஏத்த மாதிரி அந்த வீண் சங்கல்பம் அதிகமா வந்துட்டே தான் இருக்கும், அது வெளியே போயிட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறாரு. அதை பார்த்து பயப்படாதீங்க அப்படிங்கிறாரு. அதாவது இந்த அணைய போற தீபம் வந்து ரொம்ப பிரகாசமா இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த எக்ஸாம்பிள் வந்து நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆமா, அதான் அது வீண் சங்கல்பம் வருதுன்னு பயந்துட்டு இருக்காதீங்க, அது வரத்தான் செய்யும், ஆனா அது முடிய போகுது அப்படிங்கறது சொல்றாரப்பா. அவற்றின் வேலை வருவது மற்றும் உங்கள் வேலை பறக்கும் கலை மூலம் சகாஸ் மூலம் மாற்றம் செய்வது ஆகும். பயப்படாதீர்கள், அதன் வெப்பத்தில் வராதீர்களா சுகமா இருக்குன்னு அதுல நம்ம போயிடக்கூடாது, சுகம் காணக்கூடாது. பறக்கும் கலையின் மூலமா சக்காஸ் கொடுத்து அதை மாற்றம் செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. விரட்டி விடுங்கன்ட்டாங்க. சக்காஸ் கொடுங்க போயோட்டம், அதுக்கும் இதுலயும் ஏதோ நன்மை இருக்கும். வீண் சங்கல்பம்ன்றத முடிக்கணும்னா ஒரே விஷயம் தான் சிஸ்டர், விகாரத்தின் சங்கல்பம் வந்துச்சுன்னா ஆத்மா பரமாத்மா கிட்ட போகணும், வீண் சங்கல்பம் வந்துச்சுன்னா டிராமா பாயிண்ட் வைக்கணும், அவ்வளவுதான். என்ன ஆகுமோ ஏதாகுமோ எப்படி ஆகுமோ தெரியலையே அப்படின்றதான் வீண் சங்கல்பம். விகாரம் வந்துச்சுன்னா ஆத்மா பரமாத்மா கிட்ட போயிடும், ஆத்மா பரமாத்மா கிட்ட போகணும். அப்ப அதாவது மாயா வந்ததுன்னா டிராமா பாயிண்ட் வச்சிடணும். ஓகே, அருமையான பாயிண்ட் எழுதிக்கிறேன். அதான் வீண் சங்கல்பம் வந்தா டிராமா பாயிண்ட். மாயை கிடையாது, அது மாயை கிடையாது. விகாரத்தின் சங்கல்பம் வந்துச்சுன்னா எப்படி வீண் சங்கல்பங்கிறது இந்த சுத்தி நடக்கிறது. நீங்க சொல்றது கரெக்ட் தான், ஆனா அது அவங்களுக்கு புரியாது. அதாவது விகார சங்கல்பம் வந்துச்சுன்னா அந்த 5 விகாரங்கள் உட்பட்டு இந்த ராவணன் வந்தா ஆத்மா பரமாத்மா கிட்ட போயிடணும். ஓகே, ஃபர்ஸ்ட். ரெண்டாவது இந்த டிராமால நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு நீங்க சொன்னீங்களே சம்பந்தம் தொடர்புல, அப்பதான் இந்த வீண் சங்கல்பம் வந்துகிட்டே இருக்கும். என்ன ஆகுமோ தெரியலையே, ஏதாகுமோ தெரியலையே, நாளைக்கு என்ன நடக்குமோ தெரியலையே, இவங்களுக்கு என்ன ஆகுமோ, நாளைக்கு எனக்கு என்ன ஆகுமோ, இந்த உலகம் என்ன ஆகுமோ, நம்ம எப்படி போவோமோ அப்படிங்கறதெல்லாம் இருக்குது இல்லையா, அதான் வீண் சங்கல்பம். அப்ப எது நடந்தாலும் நன்மைக்கு தான் நடக்கும். டிராமா நன்மை செய்யக்கூடியது, நேற்று இன்று நாளை எல்லாமே நன்மை செய்யக்கூடியதானே அப்படின்னு அந்த டிராமா பாயிண்ட் வச்சு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். அப்பதான் இந்த வீண் சங்கல்பத்துல தப்பிக்க முடியும். அதான் இந்த சமயத்துக்கு ஏத்த மாதிரி வீண் சங்கல்பம் வந்துட்டு தான் இருக்கும், அதுக்கு தான் டிராமா பாயிண்ட் வச்சு ஃபுல் ஸ்டாப் வைங்கன்னு சொல்றது. சரி, அதை பார்த்து பயப்படாதீங்க, என்ன சக்காஸ் கொடுத்து அதை மாற்றம் செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அருமையான முரளி கொடுத்த இனிமையான பாபாவுக்கு கொடானு கொடி நன்றி. வாய்ப்பை கொடுத்த சரணாபாய்ஜிக்கு நன்றி. இப்படி இந்த முரளி படிக்கும் ஆத்மாக்கள் எல்லாம் விரைவாக தீவிர புத்தாத்தியாக ஆகட்டும். ஆகிவிட்டார்கள் அப்படி நம்ம சொல்லிடுவோம். ஆக வேண்டும் சங்கல்பம் வைக்கணும். ஆகிவிட்டார்கள் அப்படின்னு நம்ம இப்ப நிறைவாக்கிடுவோம். தேங்க்ஸ் பிரதர். ஓகே, தேங்க்யூ சிஸ்டர். ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.